Hello viewers, welcome to simple and tasty cooking கையளவு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்ங்கிறது நீங்க இந்த ரெண்டு பொருளை பார்த்து ஐடியாக்கு வந்திருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணலாம், எப்படி வீட்லயே நம்ம போடலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான ingredients காஃபி பவுடர், ஹாட் வாட்டர் and ஒரு காஃபி ஃபில்டர். சோ இத எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம காஃபி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நம்ம அந்த காஃபி ஃபில்டரை நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் இல்லைன்னா டிஷ் வாஷரில் பண்ணால் கூட இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சின்ன சின்ன காஃபி டஸ்ட் இருக்கும். ஸோ அதை குயிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லிம்மை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்டரில் ஜஸ்ட் ஒரு 5 to 6 seconds காமிச்சா போதும். பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஹோல்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுதான் கூட அது கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் தெரியணும். ஸோ நம்ம எப்போவுமே காஃபி ஃபில்டருக்கு மேலே தான் பவுட்ரு போட போகிறோம், வாட்டர் விட போகிறோம். அந்த டிகாஷன் வந்து கீழே இருக்கிற பாட்டமில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு இப்போ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ நான் என்னோடய ஃபில்டருக்கு வந்து நான் இந்த சைஸ் வச்சுருக்கிற ஃபில்டருக்கு வந்து நான் 6 ஸ்பூன் காஃபி பவுடர் போடுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இப்போ நிறையா வந்துருச்சு. பட் எனக்கு வந்து பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபில்டர் காஃபி தான். 4 ஸ்பூன் போட்டேன். ஸோ 5 and 6. ஏன் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் நம்ம காஃபி சாப்பிட்றது வந்து நிறைய சிக்கரி கலப்பாங்க. பட் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த காஃபி சீட்ஸ் வாங்கி வீட்டிலே ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ் டிகாஷன் போட்டு சாப்பிடுவாங்க. பட் நமக்கு இன்னும் ஈஸியாக இது ஆல்ரெடி நமக்கு தேவையான ப்ரொப்போர்ஷனில், அதாவது ஃபீபரி வந்து நான் யூஸ் பண்ணுறது 70% ஃபீபரி, 30% சிக்கரி இருக்குது. சிக்கரி கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு எல்லாமே கிரைண்ட் பண்ணி வருது. நம்ம ஜஸ்ட் இதில் போட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் 6 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டேன். எப்போயுமே ஃபில்டரோட இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு இது வரும் ப்ரெஸ் பண்ணுறது. இதை போட்டு ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா டிகாஷன் இறங்கவே இறங்காது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஈவனாக ஒரே ஒரு லைட் ப்ரெஸ், அவ்வளோதான். அது ஈவனாக செட் ஆகிக்கிறதுக்கு இது நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு இதில் விடணும். நான் ஆல்ரெடி கெட்டிலில் சூடு பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி விடணும்னா, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக விடக்கூடாது, சுற்றி ஈவனாக விட்டுட்டே வரணும். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிட்றவங்க ப்ளீஸ் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டை விட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் வாட்டர் விட்டுட்டேன் அண்ட் இதோட லிட்டை வச்சு இப்போ கவர் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் நமக்கு ஃப்ரெஷ் டிகாஷன் இறங்கிடும். நம்ம டிகாஷன் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக டிகாஷன் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட காஃபி போட்டுடலாம். காஃபி வந்து நான் ஃப்ரெஷ் பால் வச்சுருக்கேன், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ நான் 2 பேருக்கு பால் வச்சுருக்கேன். இப்போ பால் காயட்டும், அப்புறம் காஃபி போடலாம். இப்போ நான் வந்து 2 காஃபி கலக்க போகிறேன். ஸோ இப்போ லைட் காஃபி விரும்புகிறவங்க டிகாஷனை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, பால் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. ஸ்ட்ராங் வேணும்னு நினைக்கிறவங்க டிகாஷன் ஜாஸ்தி விட்டுட்டு பாலை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ 2 காஃபி ஸ்ட்ராங்கும் இல்லை லைட்டும் இல்லை, மீடியமாக கலக்க போகிறேன். ஸோ நான் தேவையான டிகாஷன் விட்டுருக்கேன். இன்னும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, உங்கள் காஃபியோட கலர் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட டிகாஷனை ஆட் பண்ணிக்கலாம், 1 or 2 ஸ்பூன்ஸு. நம்ம விட்டுட்டோம். ஸோ சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறது. பால் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் 2 காஃபி போடுறேன். கொஞ்சம் கம்மியாகவே சர்க்கரை போட்டுக்கிறேன். விரும்புகிறவங்க உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சுகர் வேணுமோ 1.5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்து பாலை விடலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தான் காஃபி சாப்பிடுவோம், இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவோம், ரொம்ப ஸ்ட்ராங் விரும்ப மாட்டோம். ஸோ நம்மளோட காஃபி மிக்ஸ் பண்ணலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம காஃபி ரெடி. மார்னிங் எனக்கு எனர்ஜி ட்ரிங்கே காஃபி தான். எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே நம்ம ஃபில்டர் காஃபி போட்டோம் பார்த்தீங்களா. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃபில்டர் காஃபி. ரொம்ப டேஸ்ட் குட், மோர் தென் த இன்ஸ்டன்ட் காஃபி. அண்ட் வியூவர்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.